ஏய், என்ன மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அதானே, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வருத்தப்படணும், நீ ஏன் வருத்தப்படுற? நீங்க எதுக்கடி வருத்தப்படணும்? பின்ன நாமெல்லாம் ஒரு கொள்கை கோட்பாடோட இருந்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு மாத்திட்டு எதுக்கு வருத்தப்படுறேன்னு கேக்குற? அக்கா, அவ வேணா மாறலாம், நாம 2 பேரும் மாறவே கூடாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். நான் உங்களை விட ஸ்ட்ராங்கா இருந்தவ. மகேஷ பார்த்த உடனே விழுந்துட்டேன். என்ன பண்றது? அதான் பொடிச்சு தானே கல்யாணம் பண்ற, அப்புறம் எதுக்கு சோகமா இருக்க? இல்லடி, நம்ம அப்பாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? இல்லடி, மறுபடியும் மகேஷ கூட்டிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னா? அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இரு. அப்பா, இங்க வா. என்னையா? ஒண்ணுதான், இங்க வா. என்ன? உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. தெரியும். அது நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கேன். நீயும் சோகமா இருக்கியா? ஏன்? இந்த வீட்ல யாருமே என்ன மதிச்சு ஒரு பொருள் கூட வாங்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு மத்தவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ரோகிணி கல்யாணம் முடியற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. யார் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணணும்னு சொல்லு, உடனே பண்ணிடுறேன். தோ உன் சின்ன பொண்ணு இருக்காளே, அவ தலையில வச்சு சத்தியம் பண்ணு. ஓகே. அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், பிச்சிருவேன். வேணும்னா உன் தலையில நீ சத்தியம் பண்ணிக்கோ. சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். போதுமா? எல்லாரும் நம்பிட்டீங்கல்ல? ஓகே ஓகே, இனிமே உனக்கு எல்லா வேலையும் கொடுக்க சொல்றோம். அப்படி. அக்கா, ஒரு சின்ன டெஸ்ட். அப்பா, நீ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்ட, திருப்பி குடிக்க மாட்டியே? என்னம்மா இது? சத்தியம் பண்ணிட்ட அப்புறம் யாராவது குடிப்பாங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு தடவை கட்டிங் போட்டுக்கோ, சரியா? காசு கொடு, காசு கொடு. இந்தா. சத்திய சோதனை. வேண்டாமா? வேண்டாம். கடைசியா அடிக்கிறதா அடிக்கிறேன். கட்டிங் வேண்டாமா? ஒரு ஹாஃபா போட்டுறேன். அப்பா, உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் கட்டிங் போட்டிருக்கேன். போதையில பண்ற சத்தியம் செல்லாதுமா. எப்பவுமே போதையில தான் இருப்பியா? அதனாலதான் நான் எப்ப சத்தியம் பண்ணாலும் செல்லாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஹலோ, எங்க இருக்கீங்கண்ணே? வந்து இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னீங்க, ஆளை காணோம். வழி மாறி போயிட்டீங்களா என்ன? ஆமா தம்பி, வழி மாறி தான் தம்பி போயிட்டோம். அப்புறம் ஒரு பொண்ணு தான் வாங்க காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கு. பொண்ணா? பொண்ணா? ஆமா தம்பி, பேர் கூட நர்மதான்னு சொல்லிச்சு. நாங்க உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம், உள்ள வந்துருவோம். கட் பண்ணுங்க. வாங்க வாங்கண்ணே. யார் வாங்கண்ணே, வரா? முக்கியமான விஷயம்ப்பா, சும்மா இரு. பாத்தியா, முக்கியமான விஷயமா சும்மா இருக்கணுமா? அப்படி நான் என்ன கேட்டுட்டேன், அப்படி என்ன சொல்லக்கூடாது. சொன்னாதான் இப்ப என்ன பிரச்சனை? இப்ப நான் சொல்லி என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண போறது இல்லப்பா. இருந்தாலும் யார் வராங்க, என்ன வருது, இதெல்லாம் சொல்லலாம்ல. யார் இப்ப வராங்க, என்ன நடக்குது? தாத்தா, கல்யாணத்துக்கு மங்கள வாத்தியத்துக்கு ஆள் சொல்லி இருந்தேன், அட்வான்ஸ் கொடுக்கணும், அதான் வர சொல்லி இருந்தேன். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. யாருப்பா மங்கள வாத்தியம்? நம்ம நாதன் பிரதர்ஸ். நாதன் பிரதர்ஸா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மாமா, இவங்க ஊதுறது பயங்கர ஃபேமஸ் மாமா. சோஷியல் மீடியால இவங்க தெரியாத ஆளே கிடையாது. நான் தான் கதிர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன் இப்படி கத்துற? எனக்கு நல்ல காது கேட்கும், கொஞ்சம் அடக்கி வாசி. வாங்க வாங்க வாங்க. வாமா நர்மதா. வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் வணக்கம். தாத்தா, இவங்க நம்ம வீட்டுக்கு வழி தெரியாம பாத்துட்டு இருந்தாங்க, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லது. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏ, குடிக்க போய் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு. தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? உங்களை நேர்ல பார்த்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்னங்க நீங்க, நாங்க உங்களை நம்பலன்னு சொன்னோமா? ஏன் இப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்ல, அட்வான்ஸ் வாங்குறதுக்கு இப்படி நாதசுரம் மேலத்தோட எல்லாம் வந்திருக்கீங்க. ஐயோ இல்ல தம்பி, பக்கத்து ஊர்ல ஒரு முகூர்த்தம், அதை முடிச்சிட்டு கிளம்பணும். சரி, போற வழிதானே உங்களை பார்த்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயா, உங்களை பத்தி என் மருமகன் சொன்னாரு. எனக்கு அந்த காலத்து செட்டுகளை தெரியும், இப்ப உள்ளவங்கள தெரியாது. ஏதோ நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பிரமாதமா பண்ணிடலாங்க ஐயா. எங்க அப்பா தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. நான் தான் ராஜசிங்கம். அவ ஏதோ சொன்னா, இவன் தலையாட்டுறான். என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே.
நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்களை வேற யாராவது ரெஃபர் பண்ணிருந்தா எங்க வீட்டு ஆளுங்க உடனே சரின்னு சொல்லிருப்பாங்க. எங்க அப்பா சொன்னதுனால எங்களுக்கு உங்க மேல சின்னதா டவுட் வந்துருச்சு. என்னம்மா டவுட்? நீங்க நல்லா வாசிப்பீங்களா இல்லையாங்கிறது தான் டவுட்டே. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஏரியாலே நாங்க ரொம்ப ஃபேமஸ், யார கேட்டாலும் சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருல, அதனால ஒரு சின்ன டவுட் வருது. நீங்க வேணா வாசிச்சு காட்டுங்க, நல்லா இருந்துச்சுன்னா உடனே அட்வான்ஸ் கொடுத்துடுறோம். ஏமா என்ன இது? அவங்க எவ்வளவு பெரிய கலைஞர்கள், அவங்க கிட்ட இப்படி பேசுறது அவங்க அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? இருக்கட்டுங்கய்யா, சின்ன பொண்ணு தானே, அதுக்கே நீங்க கோவப்படுறீங்க. அது இல்லீங்க, அதெல்லாம் தப்புங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நாங்க வாசிச்சு காமிக்கிறோங்கய்யா. அந்த பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுங்கய்யா. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, அது இது சின்ன புள்ள சொல்லுது, நீங்களும். இல்லம்மா, திறமை இருக்கிறப்போ நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க வாசிச்சே காமிக்கிறோம்.